வணக்கம். பிக் பாஸில் பார்த்தீங்கன்னா, வெளியே போயிட்டு கூட திருந்தாத சில ஜென்மங்கள்லாம் இருக்குல்ல, அந்த ஜென்மங்கள் எல்லாமே உள்ளே வந்திருக்குது. எல்லாம் புள்ளிகேங்க. எல்லாமே மாயாட்ட போய் சொன்ன ஒரு விஷயம், நீ எப்படி அர்ச்சனாட்ட வந்து நீ பேசலாம், அர்ச்சனா கூட நீ எப்படி வந்து க்ளோஸ் ஆகலாம், கட்டி பிடிச்சி விடலாம், எப்படி வந்து உன்னை லவ் பண்ணுறேன் அப்படி இப்படிலாம் சொல்லலாம், அப்போ நாங்கள்லாம் வந்து புள்ளிகேங்க அப்படிங்கிறத நிறுவனம் ஆயிடுச்சா, அப்படி இப்படிலாம் எல்லாமே போட்டு கொடுத்துட்டாங்க. அர்ச்சனாவுக்கு வெளியே வந்து பயங்கரமாக பிஆர் டீம் வந்து வேலை பார்க்குதுன்னு பூர்ணிமா போட்டு கொடுத்துச்சு. ஜோவிகா வந்துச்சு. ஜோவிகா வந்தோன்னே பார்த்தீங்கன்னா, அவங்க பயங்கரமாக வந்து மாயாட்ட வந்து நீ எப்படி இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், எப்படி நீ வந்து அர்ச்சனா கூட நீ பழகலாம், பேசலாம், இப்படி வந்து கட்டி பிடிச்சலாம், உருளலாம், இதெல்லாம் தப்பு இல்லையா, உன்கிட்ட வந்து ஒரு சாரியாவது கேட்டாங்களா, எப்படி நீ அவங்கள்ட்ட க்ளோஸ் ஆகலாம், அப்படி இப்படின்னு இவங்களா பேசுகிறாங்க. இவங்க யாருமே வந்து அர்ச்சனா வந்து மாயாவை கூப்பிடவே இல்லை. அவங்களா போய் பழகுறாங்க, அவங்களா பேசுகிறாங்க. பழகும்போதும் பேசும்போதும் அர்ச்சனா வந்து சரியாக தான் பேசுகிறாங்க. ஆனால் இவங்க எல்லாருமே என்ன செய்கிறாங்க, வெளியே இருந்து பார்த்துட்டு உள்ளே வந்த பிறகு இந்த சரவணன் விக்ரம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 மோசமான ஒரு நபராக இருக்கான். திருந்தவே மாட்டான். இவ்வளோ விஷயம் பட்டு கூட அவன் திருந்தலை அப்படின்னா வெளியே போய் அவன் திருந்துறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரி தான் இருக்குது அவன் நிலைமையே. அவ்வளவு கேவலமாக அவ்வளவு மோசமாக நடந்துக்கிட்டு இருக்கான். இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா, அர்ச்சனாவை வந்து மாயா கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜோவியெல்லாம் வந்து கண்டிப்பாக நீ சாரி கேட்கணும், சாரி கேட்க வைக்கணும், சாரி கேட்டால் தான் நீ அவங்கள பேசணும் அப்படின்னு சொல்லி. அர்ச்சனாவுக்கு அது தேவையே கிடையாது. மாயா வந்து மாயாட்ட சாரி கேட்டு தான் மாயாவோட பேசணும், பழகணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. எமோஷ்னலாக வந்து பயங்கரமான அட்டாக்காக அர்ச்சனா மேலே கொடுக்குறாங்க. இது ரசிகர் மத்தியில் கண்டிப்பாக அர்ச்சனாவுக்கு மேலே பரிதாபத்தை கொடுக்கும். இந்த புள்ளிக்கேங்கி எவ்வளவோ விஷயங்களை வந்து கொண்டு போய் பண்ணாலும் எல்லாமே எங்கே பண்ணியிருக்காங்க, வனிதா விஜயகுமார் வீட்டில் வச்சு தான், வனிதா வீட்டில் வச்சு தான் எல்லாமே வந்து இந்த மீட்டிங்கே போட்டிருக்காங்க. அர்ச்சனாவை எப்படியும் டைட்டில் அடிக்க வைக்கவே கூடாது, மாயாவை அடிக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்துலேயே அவங்க இருக்கிறாங்க. ஆனால் வனிதாவுக்கு வந்து ஜோவியா போயிட்டாலே அப்படிங்கிற ஒரு கோபம், அர்ச்சனா வந்து இவ்வளவு மக்கள் ஆதரவு இருக்கே அப்படிங்கிற ஒரு பொறாமை, வயிற்றறிச்சல், இதனால் வந்து அந்த அம்மா வந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து உள்ளே அனுப்பிச்சி விட்ருக்கு. எல்லாம் சொல்லி கொடுத்த மாதிரியே வந்து பேசுதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் இந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ட்விட்டர் பக்கத்தில் அவங்க ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறாங்க. அந்த வீடியோவிலலாம் பார்த்தீங்கன்னா வனிதா குரல் வந்து கேட்குது, ஜோவியா குரல் கேட்குது, எல்லாமே கேட்குது. அதனால் இவங்க எல்லாமே வந்து ஒரு குரூப்பாக தான் உள்ளே போயிருக்கிறாங்க. கண்டிப்பாக வந்து அர்ச்சனாவை காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே பார்த்துட்டாங்க. மக்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க. மக்கள் வந்து ஓட்டு போட தானே செய்வாங்க. இவ்வளவு வந்து டார்ச்சர் பண்ணாலும் அந்த பொண்ணு கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரல. அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணுறாங்க. அவ்வளோ அழகாக மாயா கேட்குற விஷயங்களுக்கு எல்லாம் தனியாக கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுகிற விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து அவங்க விளக்கம் கொடுக்குறாங்க. ரொம்ப தெளிவான விளக்கம். இவ்வளோ சூழ்நிலைகளையும் இவ்வளோ பதட்டமான நிலைமையிலையும் தனக்கு எதிராக வந்து ஒரு கேங்கே செயல்படுது, இந்த வீட்டில் வந்து இவ்வளோ பேர் இருந்தாலும் தனிமையில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அப்படிங்கிற ஒரு உணர்வே அவங்க ஏற்படுத்தி கொடுத்தாலும் கலங்காமல் அந்த இடத்துல அர்ச்சனா நின்றாங்க. நின்ற பிறகு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப அப்செட்டு. என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியே தெரியல. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா தினேஷ், விஷ்ணு, மணி இந்த கேங் ஒரு சைடு. அவங்களுக்கு தினேஷுக்கு வந்து எப்படியும் அர்ச்சனா வந்து டைட்டில் அடிக்கக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தில் இப்போ கடைசியாக மாறிட்டார், மனநிலையை மாற்றிட்டார். அவர் வந்து ஒரு சைடு கார்னர் பண்ணுறாரு. இப்படி தொடர்ந்து எல்லாருமே வந்து அர்ச்சனாவை கார்னர் பண்ணும்போது அர்ச்சனா கார்னரில் போய் உட்காந்துட்டாங்க. வேறு வழியே கிடையாது. டான்ஸு போடுறாங்க எல்லாம், ஒவ்வொரு டீமாக அவங்க டீம் தனியாக ஆடுது, இவங்க டீம் தனியாக ஆடுது. மாயாவுக்கு வந்து இந்த புள்ளிகங்க எல்லாமே ஒன்றா வந்து திரும்பவும் வந்து ஃபஸ்ட்டு நடந்த மாதிரி, அர்ச்சனா உள்ளே வந்தப்போ நடந்த மாதிரியே சம்பவங்களை செய்ய ஆரம்பிக்குதுங்க. இது மக்கள் பார்த்துட்டு தானே இருப்பாங்க. மாயா எப்படியா இருந்தாலும் லாஸ்ட்டில் தான் இருக்குது ஓட்டிங் லிஸ்ட்டில். இருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த விஷயங்கள் பண்ணுறது கடைசி வாரத்தில் கூட இப்படி பண்ணுறாங்களே, இவ்வளவு கேவலமாக நடந்துக்கிறாங்களே அப்படிங்கும்போது நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி இடத்துல தான் பார்த்திங்கன்னா ரவீனா என்ட்ரியாக வராங்க. ரவீனா வந்த பிறகு தான் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு பாசிட்டிவ் வைப்பு வந்து அர்ச்சனாவுக்கு கிடச்சிருக்கு, மணிக்கு கிடச்சிருக்கு, விஷ்ணுக்கு கிடச்சிருக்கு, தினேஷுக்கு கிடச்சிருக்கு, எல்லாத்துக்கும் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக வந்து ரவீனா வந்து நிறையா வந்து விஷயங்களை சொல்கிறாங்க, நிறையா பேசுகிறாங்க. அக்கா நீ அழுவாத, உனக்கு வந்து மக்களோட ஆதரவு இருக்குது, நீ ஒரு சொட்டு கண்ணீர் வச்சா கூட அங்கே நிறைய பேர் வெளியே அழுகுறதுக்கு ஆட்கள் நிறையா இருக்கிறாங்க, நீ அழுவாத, உனக்கு பாசிட்டிவான நிறைய மெசேஜ் இருக்குது, ஒன்றும் கவலையே படாத, அந்த கேங் அப்படியே இருக்கட்டும், நீ பாட்டுக்கு உன் வேலையை பார்த்துக்கிட்டே இரு அப்படின்னோடனே அப்புறமா சொல்கிறாங்க மாயா வந்து சாரி கேட்க சொன்னாங்க, நான் சாரி கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வெளியே இருந்து உள்ளே வந்தவங்க எல்லாருமே மாயாவை வந்து ரொம்ப போஸ்ட் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது, அதனால் வந்து நீங்கள் சாரி கேட்டாகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் வந்து சாரி கேட்டேன். எதுக்காக அவங்க மன உளைச்சல் ஆகணும்னு சொல்லிட்டேன். இதுக்காக தான், இந்த ஒரு விஷயத்துக்காக தான், அவங்க கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற நினைக்கிற அந்த ஒரு விஷயத்துக்காக தான் அர்ச்சனாவுக்கு ஓட்டு போடுறாங்க மக்கள். புரியுதா? இவ்வளோ பெரிய ஆள், இவ்வளோ பெரிய கும்பல், எனக்கு டைட்டிலே வேணாம், எனக்கு 50 லட்ச ரூபா வேணாம், பிரதீப்கிட்ட வந்து 50 லட்ச ரூபா நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா பிரதீப்புக்கு 50 லட்ச ரூபாய் கொடுத்துருவேன் நான் மாயா சொல்லுது. கடைசி வாரத்தில் இதெல்லாம் வந்து பெரிய பிரதீப் ஆதரவாளர்கள்லாம் வந்து மாயாவை சப்போர்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு நினப்பு மாயாவுக்கு இருக்குது. இது மாதிரி கேவலமான ஒரு வேலையெல்லாம் மாயா பார்க்குறது வந்து சுத்தமாக யாருக்குமே பிடிக்கல. பயங்கரமாக அர்ச்சனாவை செய்கிறாங்க. ஆனாலும் வந்து
ரவீனா வந்த பிறகு அர்ச்சனா கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்காங்க. இதை தாண்டி பார்த்திங்கன்னா கூல் சுரேஷு, தினேஷ், விஷ்ணு, மணி, வினுஷா இவங்க எல்லாமே அர்ச்சனாவுக்கு இப்போ திரும்பவும் பழையபடி வந்து ஒரு அரண் மாதிரி பாதுகாப்பு மாதிரி இருக்கிறாங்க. திரும்பவும் அவங்க ஒரு குரூப்பாக செட்டில் ஆகுறாங்க. அதே போல் ரவீனா ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க, என்னை வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் கூட இவங்க சேர்க்கவே இல்லைங்க, வாட்ஸ்அப் குரூப்பில் கூட இவங்க சேர்க்காமல் இவங்க தனியாகவே பேசுகிறாங்க, ஏன்டா சேர்க்கல அப்படின்னு கேட்டால் நீ எல்லாம் வேறு குரூப்பு அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லி விக்ரமை வந்து ரவீனா வந்து ஓப்பனாகவே போட்டு உடச்சி விட்றாங்க கும்பலில். இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. அப்போ வாட்ஸ்அப் குரூப்பில் இவங்களாம் பேசிட்டு இவங்களாம் வந்து கலாச்சிக்கிட்டு எப்படி என்னென்ன பேசணும் என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இவங்க பேசிகிட்டு இருந்துருக்குறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. யாருக்கும் வெளியே போய் கூட திருந்துற எண்ணமே கிடையாது. கண்டிப்பாக இந்த பிக் பாஸில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அடி வாங்கிடுவாங்க. அது மாயா கேங் இருக்குல்ல, அந்த கேங்கு ஃபுல்லாகவே வந்து மக்கள்கிட்ட வந்து எங்கேயாவது உதப்பட்டுரும் அப்படிங்கிறது உறுதியாக தெரியுது. ஏன்னா பிரதீப்புக்கு ஏற்கனவே ரெட் கார்டு கொடுத்ததுலேருந்தே பார்த்திங்கன்னா அதுங்க மேலே ரொம்ப வன்மத்தில் இருக்கிறாங்க. அந்த விஷயத்தை தான் வச்சு வனிதாவை வெளுத்து விட்டாங்க. அதே போல் இதுங்களை ஏதாவது வச்சு செஞ்சு விட்ருவாங்க போல இருக்குது. அந்த அளவுக்கு வந்து கோவத்தில் இருக்கிறாங்க. இப்போ வந்து திரும்பவும் போய் அர்ச்சனா வந்து கார்னர் எப்படி பிரதீப்புக்கு மென்டல் டார்ச்சர் கொடுத்தாங்களோ அதே போல் இப்போ போய் ஒழுங்காக ஓசி சோறையும் ஓசி காசு கொடுக்குறான்னு சும்மா போய் சுற்றிட்டு வரைக்கும் ஒரு காசும் கொடுக்குறாங்க, சம்பளத்தையும் வாங்கிட்டு ஓசி சோறையும் தின்னுட்டு இவ்வளவு வந்து புல்லிங் பண்ணுறத வந்து கண்டிப்பாக மக்கள் ரசிக்கவே மாட்டாங்க. மாயாவுக்குள் ஒரு ஓட்டு கண்டிப்பாக குறையும். பார்க்கலாம் என்ன நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.